பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கனிவான வணக்கம். வாளால் அறுத்தை சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் என்று சொல்லுவார் குலசேகர ஆழ்வார். அது மட்டுமல்ல, நம்முடைய திருவள்ளுவர் கூறுவார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று சொல்வார். இந்த மருத்துவத் துறையிலே மருத்துவம் பற்றி இப்படி பலர் சொன்னாலும் மருத்துவத்துறையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மதுரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாமனிதர், மருத்துவ செம்மல் என்று கூட சொல்லலாம், அவரை நாம் இன்று சந்திக்க இருக்கிறோம். அவர் டாக்டர் எம் சீனிவாசன், எம்டி டயபெட்டாலஜிஸ்ட். அவர்கள் மருத்துவத்திலே தன்னை ஈடுபடுத்தி இருந்தாலும் கிட்டத்தட்ட நான் அறிந்த வரையில் பல்வேறு கிராமப்புறங்களிலே மருத்துவ முகாம்கள் நடத்தி வருகிறார்கள். பிள்ளையார்பட்டியிலே மட்டும் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து மருத்துவ முகாம் நடத்தி அதற்காக பல பட்டங்களையும் விருதுகளையும் பெற்றவர். இங்கே நம்முடைய நேயர்களுக்கு நான் சொல்ல இருப்பது அதைவிட மிகச் சிறந்த செய்திகள். மருத்துவத்தையும் தாண்டி சமுதாயத்து பணியிலும் இளைஞர்கள் நலப்பணியிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படி பன்முக ஆளுமை கொண்ட டாக்டர் அவர்களை இன்று நாம் நம்பியிருந்ததற்காக சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். நீங்க இந்த பசுமை பணிக்கு வருவதற்கு, அதாவது ஒரு மருத்துவத்துறையில இருந்து கொண்டு வருவதற்கு உங்களுக்கு யாரேனும் ஒரு உந்து சக்தி இருந்திருக்க வேண்டும், அல்லது ஏதேனும் ஒரு நூலை நீங்கள் படித்திருக்க வேண்டும். அதுல இருந்து அந்த கேரக்டர் என்று சொல்வார்களோ அப்படி ஏதாவது உங்களுக்கு அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். சரிதாங்க. நான் காலேஜ் படிக்க 1978 நினைக்கிறேங்க. அப்போ சாண்டிலின் அவர்கள் எழுதின மனமோகன் ஒரு சமுதாய நாவல், அவர் நிறைய சரித்திர நாவல்கள் எழுதியிருக்காங்க. மனமோகங்கிற ஒரு சமூக நாவல் மட்டும் எழுதியிருக்காரு. அந்த நாவலில் ஒரு டாக்டருடைய வாழ்க்கையை பற்றி எழுதியிருக்காங்க. அவர் அந்த டாக்டர் கணேஷ் என்பவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தருடைய பையன். அதில் வர கதாபாத்திரம். சரி. அவர் நகர்ப்புறத்திலிருந்து கிராமப்புறத்துக்கு போறாங்க. அந்த கிராமப்புறத்துக்கு போய் அங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அந்த கிராமத்தை சீரமைக்கிறதுல அவங்க என்னென்ன பாடுபடுறாங்க அப்படிங்கறத அந்த புக்ல விலாவாரி எழுதியிருப்பார். இதுல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னா, அந்த கணேசன் என்ப டாக்டர் டாக்டர் மிஸ்டர் சாண்டிலினுடைய ஃபேமிலி டாக்டர், ஒரு வாழும் கதாபாத்திரம். ஆமா, அவர்கிட்ட தான் கேட்டு எல்லாம் தெரிஞ்சு எழுதியிருந்தாரு. நான் படிச்ச சென்னையில் படிக்கும் போது அதே கணேசன் எனக்கு சீஃப். இதுவே ஒரு கதை மாதிரி இருக்கு, வாழ்க்கை திருப்புமுனை. அவர் தான் அங்க இன்ஸ்பிரேஷன் கொடுத்தார். அந்த கதையை காலேஜ் போறதுக்கு முதலே எனக்கு அந்த கிராமப்புறத்தை பத்தியும் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. பட் அதே சீஃப் எனக்கு வரும்போது டபுளா எனக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சதுங்க. ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கீங்க. ஏதோ புத்தகங்களை படித்தோம் தூக்கி இருந்தோடும் என்றும் இல்லாமல் அதை படித்து அந்த மருத்துவர் செய்த சாதனை போல நாமும் செய்ய வேண்டும் என்று நினைத்து நீங்கள் இதை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய சிந்தனைக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். தாங்கள் பொது இடங்களை சுத்தப்படுத்துதல் என்ற அந்த கருத்திலே நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய பொற்றாமரை குளத்தையும் சுத்தப்படுத்தி இருக்கிறீர்கள் அல்லவா? அந்த பணிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் உலகத்திலேயே இல்லாத ஒரு மிக சிறந்த ஒரு ஆலயம். இவ்வளவு பெரிய இடத்துல ஒரு கோயில் அமைத்து அற்புதமாக பண்ணி கொண்டிருக்கிற சமயத்தில் அந்த பொட்டாமரம் பராமரிப்பு இருந்துச்சு. அது உள்ள போகும்போது எனக்கு தோணுச்சு, மதுரைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவை எடுத்து கிளீன் பண்ணாவே இந்த கோயில் மிக சுத்தமாக ஆயிருமே நினைச்சிட்டு நான் அந்த ஜாயின்ட் கமிஷனர் போய் கேட்டேன், எனக்கு ஒரு வேலை கொடுங்க, இங்க நான் டெய்லி ஒரு சிலையினால் தொடச்சிட்டு போறேன் அப்படின்னு கேட்கும்போது, பொட்டாமரை குளத்தையும் நீங்க எடுத்துங்க அப்படின்னாரு. அன்று முதற்கொண்டு அந்த பொட்டாமரை எடுத்து பராமரிக்க ஆரம்பிச்சுங்க. அது 4 பக்கம் அந்த தண்ணி நிற்கிற மாதிரி பண்ணோம் ஃபர்ஸ்ட். நம்ம செகண்ட் அது பொட்டாமரையை ஒரு உருவம் பண்ணி ஒரு 11 கிலோ தங்கத்தை வச்சு பண்ண முயற்சி தங்கத்தால் பண்ணோம். இப்போ 2வது வெறும் கல்ல இருந்ததுனால அது ஒன்றும் சரி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. பட் அது சரி பண்றதுக்கு வைகையிலேருந்து நீரை கொண்டு போய் பண்ணலாம் அப்படி ஒரு முயற்சி பண்ணிங்க. நான் ஒரு கிளப் வச்சிருக்கேன், அசோசியேஷன் ஆஃப் ப்ரோக்ரசிவ் திங்கிங். அது காலேஜ் மதுரையில் இருக்கிற அனைத்து காலேஜில் இருக்கிற சிறப்பான மாணவர்கள்லாம் அதில் மெம்பர் ஆக்குறாங்க. அவங்களோட சேர்ந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதன் மூலமாக இந்த பொட்டாமை குளத்தை
நீரை நிரப்பி அந்த அந்த கல் படுகை கற்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அது களிமண் போட்டு அந்த நீரை நிரப்பதற்கு முயற்சி பண்ணோம். அதுக்கு அடுத்து வந்த கோயிலுடைய அதிகாரிகளும் அந்த நிர்வாகமும் அதுக்கு மிகுந்த உற்சாகம் கொடுத்தாங்க, ஊக்குவிச்சாங்க. அதனால இன்னைக்கு யாரும் பண்ண முடியாது நினைச்ச அந்த பொற்றாமரை குளத்தை இன்னைக்கு எப்பவுமே தண்ணி இருந்துட்டு இருக்கு. அது இன்னமும் அது உங்க பராமரிப்புல தான் இருக்குதா இல்ல இப்ப ஆல்மோஸ்ட் எங்க பராமரிக்க வேலைகள் அங்க இல்லைங்க. அந்த அளவுக்கு அது எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சு. பல இடங்களிலே பூங்காவை அமைத்திருக்கிறீர்கள். குறிப்பாக சிறுவர் பூங்கா என்று ஒன்று அமைத்து அதில் சில விளையாட்டு பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அல்லவா? இதற்கான அடிப்படை எப்படி முடிந்தது? இதை எப்படி உங்களால் செய்ய முடிந்தது? இதற்கு பொருளாதாரங்கள் வேண்டும். உங்களுடைய பணியை ஒதுக்கி உங்களுடைய பொருளாதாரத்திலே செய்தீர்களா அல்லது ஒத்துழைப்போடு செய்திருக்கிறீர்களா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குங்க. பொருள் வந்துடும். சின்ன வயசுல எப்பவுமே படிப்புங்கிறதுனால இந்த விளையாட்டுங்கிறது என்னன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. நான் வளர்ந்த வழியில மற்ற மாணவர்கள் யாரும் இருக்கக்கூடாதுங்கிற சிந்தனையில இவங்க சின்ன வயசுல விளையாடணுங்கிறதுக்காக அந்த சிறுவர் பூங்காவை நாங்க உருவாக்கணும். அதுல என்னுடைய மாமா மிக பொருளுதவி நிறைய பண்ணாங்க. அவங்க என்ன செஞ்சிட்டு அவங்க ஏ ரங்கசாமின்னு சொல்லிட்டு அவர் கான்ட்ராக்டர்காரர். அவர் இந்த கார்பரேஷன் இடத்த பூங்கா அமைப்பதற்கு ஒரு பெரிய பொருள் கொடுத்தாங்க. அதை வச்சு அதை டெவலப் பண்ணாங்க. இடம் கார்பரேஷன் கொடுத்தாங்க. பட் அதுல எங்களுடைய பங்கு முக்கியமானதுங்க. அதை பண்ணி அதுக்கு பின்னாடி மறுபடியும் நான் ஒரு பெரிய அமௌண்ட் போட்டு இந்த குழந்தைகள் விளையாடாம மாத்தி போய் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் அது செயல்பட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் விரும்பி படிப்போம் திரும்பி பார்ப்போம் என்ற ஒரு தாரக மந்திரமாக தாங்கள் சொல்லி இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த துறை பற்றி சொல்லுங்களேன். இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு டெஸ்ட்னு கூட சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் கிளினிக்ல உட்காந்து கேஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க 2 ஆசிரியர்கள் சொன்னாங்க, டாக்டர் உங்களை பார்த்தா எங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஏதோ எங்களுக்கு கிடைக்கும் போல இருக்கு. எங்களுடைய பள்ளிக்கூடத்துல +2 எக்ஸாம்ஸ் வந்த பிற்பாடு ரிசல்ட்ஸ் கேட்டு 12 பேர் சூசைட் அட்டம் பண்ணிக்கிறாங்க. சரியான தோல்வியானது. அவங்களுக்கு ஏதாவது நீங்க கொண்டு ஸ்பீச் கொடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை கேட்டுட்டு சரி ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க சொல்லிட்டு புது மண்டபத்தில் போய் 5ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு எல்லா புக்கையும் வாங்கினாங்க. புத்தகங்கள் வாங்கி அந்த புக்ல என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கும்போது ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். 5th ஸ்டாண்டர்ட்ல வருது, 7th ஸ்டாண்டர்ட்ல திரும்ப வருது, ஒரு பகுதி வருது. 7th வருது, 9th வருது, 9th வருது, 11th வருது, 6th வருது, 8th வருது, 8th வருது, 10th வருது. அப்ப 12th இது எல்லாத்தையுமே திரும்பி பார்த்தா போதும், 12th படிக்க வேண்டாம். இது நல்ல மனத்தை ஆழ பதிஞ்சுதான் சோறுங்கிறீங்க. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டு அந்த ஸ்கூல்ல ஒரு ஆசிரியராகவும் நீங்க இயங்கி இருக்கீங்க. இடத்துல அந்த பள்ளிக்கூடத்தை சென்று அந்த மாணவிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி தான் படிக்கணும், அப்போ அவங்க புக்கெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க, அந்த புக்கில் இருக்கிற திருப்பி பாருங்க, அதே தான் மறுபடியும் வருது. நீங்க ஒவ்வொரு வருஷமும் ஒரு 20% அதிகமாக படிச்சா போதும், இதுதான் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வாங்க. ஒரு பில்டிங் கட்டும்போது எப்படி ஒவ்வொரு தளமா ஆட் பண்றோமோ அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் 20% ஆட் பண்ணி கரெக்டாக ஃபுல் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு தாட்டை கொடுத்தோன்னையும் அவங்க அதுக்கான எக்ஸாம்பிளும் கொடுத்துன்னு அதை கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அந்த வருஷத்துல எல்லாரையும் பாஸ் பண்ணிட்டாங்க, 100% பாஸ்ங்க அந்த ஸ்கூல்ல. அதனால நோ சூசைட் அட்டெம்ப்ட்க்கு வாய்ப்பே இல்லாம போயிருச்சுங்க. அதனால தான் எல்லா ஸ்கூல்லையும் இப்ப போய்ங்க அதை ஒரு வேள்வியா பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இப்படிதான் படிக்கணும், டீச்சர்ஸ்க்கு நாங்க சொல்லித்தரோங்க. சொல்லித்தரோம், நீங்க இந்த மாதிரி வந்தோடனே எடுத்தோடனே புதுசா சொல்லித்தராதீங்க, ஏற்கனவே இது படிச்சிருப்பாங்க, அவங்க ஞாபகத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு மறுபடியும் புதுசா இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போதும், ஆட் பண்ணா போதும், டோன்ட் புட் இட் எனிதிங், எதையும் துணிக்காதீங்க, அங்கிட்ட இருக்கிற வெளியே கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அது நல்லா இயங்கிட்டு இருக்குதுங்க. அதான் அந்த விரும்பி படிப்பும் திரும்பி பார்ப்போம். நல்ல கருத்து. மாணவர்களுக்கு கொடுப்பதோடு ஆசிரியர் பெருமக்களுக்கும் நீங்கள் வழிகாட்டி கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு நல்ல அரிய செய்தியா. இதையும் தாண்டி சில இலக்கிய பதிவுகளையும் தாங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக ஒரு பதிப்பகத்தை தொடங்கி இருக்கிறீர்கள். அந்த பொற்றாமரை பதிப்பகம் என்று அதற்கு பெயர் கொடுத்திருக்கிறீர்கள். இந்த பதிப்பகத்தின் மூலமாக தாங்கள் வெளியிட்டக்கூடிய நூல்கள், அதன் மூலமாக நடத்தி கொண்ட செய்திகளை சொல்லுங்க. அந்த பதிப்பகம் ஆரம்பித்து ஒரு 3 ஆண்டுகள் ஆகிறதுங்க. அதுல முதல் புத்தகம் பொற்றாமரை என்று இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை பற்றி மிக அற்புதமான படங்களோட ஒரு புக் ரிலீஸ் பண்ணங்க. அந்த புக்கு ஃபர்ஸ்ட் இயரே நம்முடைய
வந்து சிறந்த புத்தகங்களுக்கான பரிசு பெற்றுச்சுங்க. திறந்த அந்த பதிப்பாளருக்கும் சரி அந்த ஆசிரியருக்கும் சரி ஒரு நல்ல ஒரு பரிசு வென்று கொடுத்துச்சுங்க. அதை ஒட்டி இந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய சயின்டிபிக் அதிசயங்கள், இந்த கோயில் எதுக்கு அமைச்சாங்க, எதுக்கு இவ்வளவு கடவுள்கள் அமைச்சாங்க, இந்த கோயில் எதுக்கு இவ்வளவு பிரகாரங்கள் வச்சிருக்காங்க, இந்த சாமி கும்பிடுறதுனால என்னென்ன எஃபெக்ட் வருது, இப்படிங்கிறதுக்குலாம் என்ன சயின்டிபிக்கா, நான் ஒரு சயின்டிஸ்ட், நான் வந்து ஒரு மெடிசின்ஸ் எல்லாம் படிச்சதுனால நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியும். அதே உடம்புக்குள்ள இருக்கிறது அப்படியே கோயிலுக்குள்ள கூட கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உடம்புக்குள்ள என்னென்ன இருக்கோ அதுதான் கோயிலுக்குன்னு கண்டுபிடிச்சு அதை ஒட்டி இந்த காஸ்மிக் லோட்டஸ், அதாவது ஆகாய தாமரை அப்படிங்கிற ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணுங்க. அது மக்களிடையே மிக சிறந்த வரவேற்பு கிடைச்சிருக்குங்க. அதுக்கு இந்த நூலை எழுத வேண்டும் என்றால் அறிவியல் தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் ஏற்கனவே மருத்துவ அறிவியலை கற்றிருக்கிறீர்கள், இலக்கியத்தை படித்திருக்க வேண்டும். அதிலே நீங்கள் திருமூலரை சொல்கிறீர்கள், தேவாரத்தை சொல்கிறீர்கள், இன்னும் திருவாசகம், திருக்குறள், பல இலக்கியங்களை சொல்கிறீர்கள். அப்படியானால் உடைய இலக்கிய படிப்பும் என்பது ஒரு ஆழ்ந்த படிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதை பற்றியும் நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. காலையில 6 மணிக்கு எழுந்துச்சு கோயிலுக்கு போயிடுவாங்க. போயிட்டு 1 மணி நேரம் கோயிலுக்குள்ள எல்லா இடம் சுத்தி பார்ப்பாங்க. அப்படியே இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற அமைப்புகளை அப்படியே கொண்டு வந்து அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வருவோம். ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தியேட்டர் போவோம், ஐசியூ போவோம். அங்க படக்கூடிய அந்த மனிதர்களோடையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்படி டெய்லியுமே ஒரு நடைமுறையா நாங்கள் வந்து படிச்சுட்டே வந்தோங்க. படிச்சுட்டு வரும்போது நிறைய உண்மைகள் இதிலிருந்து புலப்பட்டுச்சுங்க. அப்ப நம்ம உடம்புதான் கோயிலாக மாற்றப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, உடம்புல உறுப்புகள் தான் இறைவனாக படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கான காரண காரியங்கள் புராணங்கள் இருந்தும் இதிகாசங்கள் இருந்தும் ஆகமங்கள் இருந்தும் திருமூலர்ல இருந்தும் எல்லாத்திலையும் டெய்லியும் படிச்சுங்க. டெய்லியும் காலை 6 மணிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் இந்த கோயிலை பற்றியும் மனிதர்களை பற்றியும் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருந்தாங்க. படிக்கும்போது கிடைத்த அற்புதமான கருத்துக்களை வந்து நாங்க அதுல அந்த புக்ல எழுதியிருக்கிறோங்க. வைகை நதியை, வைகை ஆற்றையும் செம்மைப்படுத்த வேண்டும், அதில் தண்ணீர் இருக்கின்ற அளவுக்கு சுத்தப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் தாங்கள் ஒரு திட்டம் வைத்திருப்பதாக தெரிய வருகிறது. அது ஒரு மிகப்பெரிய திட்டம். அது உங்களால் எப்படி கையில் எடுக்க முடிந்தது, அது சாத்தியமா, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. மருத்துவ சம்பந்தமாகவும் இந்த சூரிய ஒளி சம்பந்தமாகவும் அடிக்கடி நான் வெளிநாடு போக வேண்டிய வாய்ப்புகள் எனக்கு இருக்கும்பொழுது அந்த நாட்டில் உள்ள நதிகளை எல்லாம் நல்லா கவனிப்பேங்க. எடுத்தீங்கன்னா யூரோப்பும் சரி, ஈவன் ஈஜிப்ட், ஈவன் அமெரிக்கன்ஸ், எல்லா கண்ட்ரிலையுமே அந்த நதிகள் வந்து எந்த விதமான ஒரு கழிவும் இல்லை, மிக சுத்தமாக தெளிந்த நீராக போகிறத பார்த்துருக்கேங்க. அது பார்க்கும்போது அங்கே போகும்போது அங்கே அந்த நதிகளையும் நம்ம வைகையும் கம்பேர் பண்ணும்போது என் மனசு தாங்கலைங்க. இங்கே வந்து பார்க்குறேன், இங்கே பார்த்தா வெறும் தண்ணி இல்லாட்டியும் கூட பரவாயில்லைங்க, பட் அது கழிவு சேர்க்காம இருங்களேன். அந்த கழிவு சேர்க்கனா என்னென்ன வருதுங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையும் டாய்லெட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க, மாடுகளை கலக்குறாங்க, அது பக்கத்திலேயே வந்து நிறைய பேர் குழந்தைகள் தண்ணியில் குளிச்சுட்டு இருக்காங்க. அதனால எவ்வளோ ஸ்கின் டிசீஸ் வரும். இதே வாட்ரு அந்த கீழ் பக்கம் போகும்பொழுது திருப்போணம் அந்த பகுதியில் இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு டைஃபாய்டு வருது, அதனால எவ்வளோ உயிர்கள் நாசமாகுது, எவ்வளோ எக்கனாமிக்கல் லாஸ் இருக்குது, ஹெல்த் எவ்வளோ லாஸ் ஆகுது, இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்குறேன். 60 வருஷமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி எந்த விதமான ஒரு சலனமும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். அது எனக்கு மிக ஆச்சரியத்தை கொடுத்தது. எப்படி இந்த மாதிரி ஒரு சிந்தனையே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை பேஸ் பண்ணி இனி வரக்கூட காலங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறத மாணவர்களை சேர்த்து, கல்லூரி மாணவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கிளப் ஆஃப் ப்ரோக்ரசிவ் திங்கிங் நினைச்சுக்கிட்டே இருக்கணும், திங்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற தாட்ல வந்து கிளப் ஆரம்பிச்சு அவங்ககிட்ட இருந்து அந்த ஐடியாஸ் கொடுத்து அவங்க அற்புதமான கான்செப்ட்ஸ் நிறைய கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி ஆமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அழகான ஒரு குறும்படம் தயாரிச்சிருக்காங்க, அற்புதமா இருக்கு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துருங்க. வைகையோடைய கதையை சொல்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, அற்புதமா பண்ணியிருக்கிறாங்க. அதை ஒட்டி எப்படி தீர்வு காண்றது வழியும் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இதே 2 வருஷத்துக்கு முதல்ல என்னால் பண்ண முடியாதுங்க. இன்னைக்கு வைகை இருவாரை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 10 நாள்ல கழிவு நீர் எல்லாம் செய்ய முடியுங்க. அந்த அளவுக்கு எங்க திட்டம் இருக்கு, பெரிய செலவு கிடையாது. நீங்கள் சென்று வந்த அந்த வெளிநாடுகள் அனுபவங்களை பற்றி, அதாவது மருத்துவத்துறை சார்ந்து தெரிந்திருந்தாலும் அதை தாண்டி கலாச்சாரம், இலக்கியம் என்ற அடிப்படையில் அந்த வெளிநாடுகளில் தாங்கள் பெற்று வந்த செய்திகளை எங்களுக்காக சொல்லுங்கள். நாம இருக்கிற ஒரு அற்புதமான சொர்க்கத்தில் இருக்கிறோங்க, சொர்க்க பூமி.
இந்தியா என்பது. இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு ஜாயிண்ட் சிஸ்டம், ஃபேமிலி சிஸ்டம், எமோஷன்ஸ் ஷேரிங், இதெல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லைங்க. வெளிநாடுகளில் ஒன்றுமே இல்லை. மோஸ்ட்லி தனியாக வாழ்கிறாங்க, தனித்து வாழ்கிறாங்க, ரொட்டீன் திங்ஸ் தான் பண்ணுறாங்க. நம்ம வாழ்க்கை மிக சிறந்த வாழ்க்கைங்க. இந்த கலாச்சாரம் வந்து எல்லாம் சீர்கட்டதான் சொல்கிறாங்க. நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க. இப்போ டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது. இப்போ நிறைய கல்லூரி மாணவர்கள் போயிட்டு அவங்க போடக்கூடிய உடைகள் இருந்து இதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து இந்தியாவோட கலாச்சாரம் சீர்கட்டு விட்டது கண்டிப்பாக ஆகவே ஆகாதுங்க. எதுவுமே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட். கம்பேர் வித் ஃபாரின் கண்ட்ரிஸ் சொல்றீங்க. கம்பேர் வித் நம்ம என்ன சொல்றோம், முந்தைய இந்தியாவுக்கு இப்ப ரொம்ப கெட்டு போயிட்டுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க சொல்றத வச்சுலாம் கிடையாதுங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். நேத்தெல்லாம் பெண்கள் எல்லாம் பள்ளிக்கூடம் போகாம இருந்தார்கள், கல்லூரி போகாம இருந்தார்கள். இன்னைக்கு எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இந்த நாட்டை எவ்வளவு தூரத்துக்கு மேல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவோட எக்கானமி எவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எவ்வளவு எஜுகேட்டட் பீப்புள் இங்க இருக்கிறாங்க. இந்தியாவில் உட்கார்ந்துட்டு அமெரிக்காவை நடத்திட்டு இருக்காங்க. ஓவர் நெட்ல வந்து அந்த கண்ட்ரிவே ரூலிங் த கண்ட்ரி. அப்படி இருக்கும்போது இந்த கண்ட்ரி எந்த விதத்திலும் யாருக்கும் எப்போதும் குறைந்ததில்லை. அதனால இந்த கலாச்சாரம் போயிடுச்சு அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லாதீங்க. நல்லா வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பீரியட் எப்படிதான் இருக்கும். ஒரு காலம் வரும், கரெக்டா வந்துடும். இந்த மாதிரி எவ்வளவு அழிவுகளை நம்ம பார்த்திருக்கிறோம், எவ்வளவு சிதைவுகளை பார்த்திருக்கோம். இன்னைக்கு நல்லா தானே இருக்கிறோம் நம்ம. உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாரிசுகளை மருத்துவத்துறையில ஈடுபடுத்திருக்கீங்களா? உங்க குடும்பம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த குடும்பத்துடைய ஒத்துழைப்பு எப்படி? உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள் எல்லாரும் மிக அற்புதமான ஒத்துழைப்பு இருக்கிறதுனால தான் இவ்வளவு பணிகள் எல்லாம் செய்ய முடியுதுங்க. என்னுடைய குழந்தைகள் யாரையுமே டாக்டர் ஆக வேண்டாம் சொல்லிட்டேன். அது ஏன்னு அப்படி? ஏன்னா இது வந்து ஒரு மிகவும் ரெஸ்ட்லெஸ் ஜாப்ங்கறனாலயா? அப்படி இல்ல, அவங்களுக்கு தேவையானது பாருங்கன்னு சொன்னேன். நான் வந்து உங்க டாக்டருக்கு ஏதாவது இந்த இந்தியா பாத்தீங்கன்னா எல்லாம் இமிடியேட் பண்றாங்க. லைஃப் வந்து இமிடியேட் தான் பண்றாங்க, யாரும் வாழல. பக்கத்து வீட்டுக்காரன் பையன் இன்ஜினியரிங் படிச்சா என் பையன் இன்ஜினியரிங் படிக்கணும், பக்கத்து வீட்டு மருத்துவம் படிச்சா நம்ம மருத்துவம் அவனோட கம்பேர் பண்ணிக்கிறாங்களுடைய அந்த பையனுக்கு என்ன வேணும், ஒவ்வொருத்தருக்கும் உள் உணர்வு இருக்கு, உள் மனது இருக்கு. அந்த மனதுல என்ன நினைக்கிறாங்க, அது எப்படி கொண்டு வரணும், யார் வெளிக்கொண்டு வர்றது இல்லையோ ஒழிய இவங்களுக்கு வேணுங்கிற உள்ள துணிக்கிறாங்க. அல்லது அவனை பார்த்து நடந்து சொல்றாங்களே ஒழிய மற்றபடி எதுவுமே புதுசா வந்து அவங்களுக்குள்ள இருக்க யாரும் தெரிஞ்சுக்கிறதே இல்லைங்க. இப்ப ஏன் குழந்தைகள் அப்படி இருக்க நினைக்கல. அதனால உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது பண்ணுங்கன்னு சொன்னேன். என்னோட பையன் டென்னிஸ் பிளேயர் ஆகும்னு சொன்னா. பையன் அவருடைய பெயர் சொல்லுங்க. கணேஷ் ஸ்ரீனிவாஸ். சரி. அவன் இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த டாப் ரேங்கிங் டென்னிஸ் பிளேயர். டென்னிஸ் பிளேயர். ஆமா. நவ ஹி இஸ் கெட்டிங் ட்ரைனிங் அட் ஸ்பெயின். ஹி இஸ் அண்டர் 16 ட்ரைனிங் நடந்துட்டு இருக்காரு. அவருடைய படிச்சுட்டு இருக்காரு, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காருங்க. சரி. அதே மாதிரி உங்களுடைய துணைவியாருடைய உதவி, உங்களுடைய மகள்? என்னுடைய மகள் வந்து இரண்டாவது மகள் வந்து அதுவும் ஒரு டிராயிங்ஸ் அழகா வரைவா. அவன் அதுலயே படிக்கணும்னு விரும்பினா. அதனால யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அதுல கேம்பிரிட்ஜ்ங்கிற இடத்துல வந்து அவளை கொண்டு அங்க சேர்த்து இருக்காங்க. அப்ப அந்த இப்போ வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கா, லண்டன்ல இருக்கிறா. இப்போ அங்க வந்து இந்த பெயிண்டிங்ஸ் தான், முழுக்க பெயிண்டிங்ஸ் தான் அங்கதான் படிச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய துணைவியார் வந்து மருத்துவத்துறையா இல்ல? அவங்க இல்ல. என் முதல் குழந்தை வந்து பிடெக் முடிச்சுட்டு இப்ப சோலார் பத்தி அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கலீல் கிப்ரான் சொல்வார், உந்த குழந்தைகள் உங்கள் மூலமாக வந்திருக்கலாம் இந்த உலகத்திற்கு, ஆனால் அவர்கள் எப்படி வளர வேண்டும், அவர்கள் எப்படி தங்களை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை, சுதந்திரத்தை அவர்களிடம் விட்டுவிடுங்கள் என்று சொல்வார்கள். அதை நீங்கள் சரியாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மிக அருமையான தகவல்களை கொடுத்திருக்கிறீர்கள். நிறைவாக ஒரு கேள்வி, உங்களுடைய எதிர்கால திட்டம் இந்த இந்திய நாட்டிற்கு, இந்த தமிழ் திருநாட்டிற்காக என்ன செய்திருக்கிறீர்கள், அதை நேயர்களுக்கு சொல்லுங்கள். வருங்காலத்தில் இன்னும் ஒரு 10 வருடங்களுக்குள்ள இந்தியா வந்து வலிமையான நாடு இப்படி காட்டுறதுக்கு வந்து ஒலிம்பிக்ஸ்ல அட்லீஸ்ட் 100 மெடல்ஸ் வாங்கணும். அதுல 20 கோல்டு மெடல்ஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு 40க்கு மேல சில்வர் மெடல்ஸ் இருக்கணும். அப்படிங்கறத கருத்தில் கொண்டுட்டு அதுக்கு தகுந்தபடி இந்த இளைஞர்கிட்ட ஒரு எண்ணங்களை ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்தபடி இந்த குழந்தைகளையும் ஊக்குவிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்தபடி ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஒன்று ஆரம்பித்தால் அதன் மூலமாக இந்த திறமையானவர்களை கொண்டு வந்து அதில் உட்கார வைத்துங்க, அவங்களுக்கு தேவையான அனைத்தையுமே கொடுத்து சின்ன வயதிலிருந்தே உருவாக்கினால் 10 வருடத்தில் இந்தியா கண்டிப்பாக 100க்கு மேற்பட்ட கோல்டு மெடல்களை பெற்று மிக சிறந்த முறையில் இருக்குங்க நம்பிக்கையில அதுக்கான முயற்சி செஞ்சுட்டு வரங்க. மிக அருமையான தகவல்களை, செய்திகளை, எதிர்கால இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்ற தங்களுடைய அந்த விருப்பத்தை எல்லாம் மிக ஆழமாகவும் சிறப்பாகவும் பகிர்ந்து கொண்டீர்கள். பல்வேறு பணிகளுக்கு இடையிலே நிலையத்திற்கு வந்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்காக நேயர்கள் சார்பிலும்
நிலையத்தின் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.